So hey guys, welcome back to our channel Hashi Lifestyle. காலங்காத்தில் எங்கடா கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு டிஏஎம்எல் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து இப்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது லீவில். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணாலும் மொக்க தான் போடுது. அதான் பிச்சைக்காரி மாதிரி இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கேன். குளிச்சாச்சு. ஸோ இப்போது மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் வந்து கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அண்ட் நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து ப்ரெட்டு வந்து ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க. ஸோ கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் வந்து இங்கே ரீச் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அண்டு இவ தான் அஞ்சனா. அண்ட் நாங்கள் வந்து எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இப்போ நான் 12th முடிச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் வந்து பக்கத்து காலேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாதி வரைக்கும் இருந்தால் அப்புறம் வேறு ஸ்கூல் போயிட்டா, வேறு ஸ்டேட்டே போயிட்டா, குஜராத் போயிட்டா. இப்போ தான் வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி லீவில் வந்து நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன் அப்போ வருவா, அடிக்கடி வருவா, நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் மீட் பண்ண வந்திருக்கேன். முன்னாடி வந்து இவன் என் வீட்டுக்கு வந்தா 2 days பேக். ஸோ அதுக்கப்புறம் நான் இவ வீட்டுக்கு வந்திருக்கேன். மாறி மாறி வந்துப்போம். ஸோ இவ என்னை விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா, நல்லா இருக்கு. நானே கொஞ்சம் ஷார்ட் தான், இவ என்னை விட ஷார்ட்டாக இருக்கா. ஸோ அதனால ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது இங்கே வந்து பின்னாடி கார்டன் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் சும்மா போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய சாப்ளிங்ஸ் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு சுற்றி காட்டிகிட்டு இருந்தா. நிறைய இருந்துச்சு. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. அவங்க வீடும் வந்துட்டு அவங்க மலையாளினால டிப்பிக்கல் மலையாளி ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அப்போவே ஒரு திறமை கொண்டவனாக இருந்தேன். நான் இது பாருங்க உட்காண்ட்ருக்கேன். நாங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இப்படி இருந்தோம். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்க அஞ்சனா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான், இதுதான் அஞ்சனா. எப்படி இருக்கோம் பாரு. இங்கே பாருங்க, இதுதான் நான், இதுதான் அஞ்சனா. இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடியிருக்கேன்னு. இது வந்து யூகேஜியில் நாங்கள் ஆடினது. இந்த சீடியெல்லாம் போட்டு பார்த்துட்டு நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க மாம்பழ குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க மலையாளினால். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சும்மா அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி விளையாண்டோம். அண்டு விளையாண்ட வரைக்கும் நான் தான் எல்லா கேமும் ஜெயித்தேன். ரம்மியில் தான் நம்ம கிங் ஆச்சு. விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி எங்கேயாச்சும் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகே வாஃபிள் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். எங்களுக்கும் கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி அப்படியே போய் வெளியே வாஃபிள் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு ஆண்டி எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் 2 பேரையும் வாஃபிள் சாப்பிட. ஸோ கைஸ், நாங்கள் வந்து இங்கே வாஃபிள் சாப்பிட வந்தோம். ஸோ கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்தது. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் காஃபிக்கு வந்திருக்கோம். போகலாமா? உள்ள போகலாம். அண்ட் வந்து உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மெனு கார்டில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ஆர்டர் பண்ணுறேன், நீ இது ஆர்டர் பண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு குட்டி குழந்தை வந்து எங்களை பார்த்து வியர்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம். அண்டு நான் ஆர்டர் பண்ண வாஃபிள்ஸ் எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு. நான் அவளை வெறுப்பேற்றிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வெறுப்பேற்றுறதே ஒரு தனி சுகம்தான். அப்புறம் அவளுக்கும் வந்துருச்சு, அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் 2 பேரும். அண்டு 2 பேரும் அவள் என்ன வாங்கினான்னு நான் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நாங்கள் சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சிரிக்கும்போது அந்த நாள் போகிறதே தெரியாது. ஸோ கைஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். மேக்கப் கலையமாக இன்னும் அழகாக இருக்கேன்ல நானே சொல்லிப்பேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம்
ஏதாச்சும் பண்ணுவேன். அதை வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆயாச்சு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்தா தான் அப்படின்னு இருக்கும் ரொம்ப நிம்மதியாக. அதுக்கப்புறம் இப்போது ஈவினிங் ஒரு 6:37 ஆச்சு நான் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே. இப்போ வந்து அம்மா வந்து அடிக்கடி 6:30க்கு அந்த மாதிரி வாக்கிங் போவாங்க. ஸோ என்னையே கூப்பிட்டாங்க வரியா அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் அதை காட்டலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நானும் எங்கள் அம்மாவும் வாக்கிங் போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சூப்பராக காற்றடிக்குது. நானும் எங்கள் அம்மாவும் வந்து அப்படியே வாக்கிங் போகிறோம். இந்த டைமில் வந்து வாக்கிங் போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அம்மாவும் நானும் அடிக்கடி இந்த மாதிரி வாக்கிங் போவோம். ஏதாச்சும் பேசிட்டு அப்படியே வாக்கிங் போவோம். நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போகிறப்போ என்ன பேசுவோம் ஏது பேசுவோன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அம்மா பொண்ணுக்கு நடுவில் கண்டென்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அம்மா பூரி செஞ்சாங்க. உப்பி வருது பாரு இது வீடியோ எடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வீடியோ எடுத்தேன். அண்ட் நானும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதிசயமாக எங்கள் அம்மா வந்து நைட்டு பூரி செஞ்சாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து நைட்டு அவ்வளோக்கா பூரி சாப்பிட்டதே இல்லை. அது ஆயிலி ஐட்டம்னால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி நைட்டு பண்ண மாட்டாங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து போகிற அவசரத்தில் வந்து நான் எல்லா துணியும் எடுத்து அப்படியே பெட்டு மேலேயே போட்டு வச்சிட்டேன். அண்ட் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வா செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மடித்து வைக்க சொன்னாங்க. மடித்து வச்சுட்டு தான் நீ தூங்குற அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 4-5 துணி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு மடித்து வச்சுட்டு அப்படியே தூங்க போகலாம் அப்படின்னு போனேன். அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் என்ன சேலஞ்சஸ் வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் மடித்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நாள் நல்லாவே போச்சு. அது முடிஞ்சக்கப்புறமும் நான் வந்து அம்மா சில வேலை சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு செஞ்சேன். நானும் டயர்டாக இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணி மடித்து வைக்கிறது அதெல்லாம் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹார்ஷி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.